நான் வந்து நேற்று தேட்டர் பால் பண்ணிருக்கேன். 1.5 லிட்டரு பால் வச்சு அதை கலரி அதை கொஞ்சம் இதுவாக குழம்பெல்லாம் வர பார்த்துன்னு அதில் ஒரு நிம்புவை கொஞ்சமாக போட்டு அதை தண்ணி ஊற்றி அதை இது பண்ணுற திரியறதுக்கோசரம் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1.5 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 கரண்டி நம்ம பால் கரண்டியால் 2 கரண்டி சர்க்கரை அதை வந்து எடுத்து ஒரு ஏரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக தூவி அதை கலரணும். ஒரே முட்டை கொட்டக்கூடாது. அதில் அது மாதிரி கலரி அது வந்து 2 முட்டை நல்லா நெய்யை 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதை நல்லா கலந்துட்டு அது வந்து நுரைச்சிட்டு வரும். அதை நுரைச்சிட்டு வரைச்சி டப்பாவில் கொட்டி அதை அது மூடி அதை 4 மணி நேரம் வச்சிடணும். அதை கம்பளி போட்டு சுற்றி வச்சிடணும். நேற்று சாயங்காலம் பண்ணினேன். நான் இப்போ தான் பண்ணுறேன். இதை அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டினாக்கா இது வந்து கேக்கு மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து இது மாதிரி இப்படி போட்டாக்கா நல்லா இருக்குது. இது வந்து இது திரட்டி பால்னு சொல்லலாம், கேக்குன்னு சொல்லலாம். பால் கேக் நான் வந்து நேற்று திரட்டி பால் பண்ணிருக்கேன். 1.5 லிட்டரு பால் வச்சு அதை கலரி அதை கொஞ்சம் இதுவாக குழம்பெல்லாம் வர பார்த்துன்னு அதில் ஒரு நிம்புவை கொஞ்சமாக போட்டு அதை தண்ணி ஊற்றி அதை இது பண்ணுற திரியறதுக்கோசரம் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1.5 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 கரண்டி நம்ம பால் கரண்டியால் 2 கரண்டி சர்க்கரை அதை வந்து எடுத்து ஒரு ஏரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூனாக தூவி அதை கலரணும். ஒரே முட்டை கொட்டக்கூடாது. அதில் அது மாதிரி கலரி அது வந்து 2 முட்டை நல்லா நெய்யை 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதை நல்லா கலந்துட்டு அது வந்து நுரைச்சிட்டு வரும். அதை நுரைச்சிட்டு வரைச்சி டப்பாவில் கொட்டி அதை அது மூடி அதை 4 மணி நேரம் வச்சிடணும். அதை கம்பளி போட்டு சுற்றி வச்சிடணும். நேற்று சாயங்காலம் பண்ணினேன். நான் இப்போ தான்